The life of Apostle Paul. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள், A few encouragements from the life of Paul and a few warnings from the life of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், சில எச்சரிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். You see, when we talk about Apostle Paul, we are not speaking about a compromise or a comfortable Christianity that Paul lived. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் படிக்கும்போது அவர் யாரோடும் சமரசமாய் இருக்கவில்லை, அவர் பாடுகளின் வழியாய் கடந்து போனார். You know, it was not an easy Christianity for Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சுலபமானதாய் இருக்கவில்லை. When we talk about Apostle Paul, what kind of a life we are talking about him? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேசும்போது எந்த வாழ்க்கை குறித்து நாம் பேசுகிறோம்? We are talking about a consumed life and a burning life. ஒரு பட்சிக்கிற, ஒரு எரிகிற, ஊற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை. We are talking about Apostle Paul who finished his race so well in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே ஓட்டத்தை நிறைவாய் முடித்த பவுல். Paul was not a man who convinced or compromised or diluted the message of the cross for his convenience. தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல அவர் சிலுவையின் உபதேசத்தை கலப்படம் செய்யவோ, கூட்டியோ, குறைத்தோ அல்லது உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசவில்லை. But look in Galatians chapter 2 and verse 20 what he says. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். He says, I am crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். You know what kind of a man was he? He was a man who was crucified with Christ. That's the kind of a life that he lived. எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார் அவர்? அவர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார். And today Paul's life can talk with us very loudly. பவுலுடைய வாழ்க்கை நமக்கு அவருடைய பிரசங்கத்தை விட அதிகமாய் பேசுகிறதாய் இருக்கிறது. You know, it warns us where we can fail and it encourages us that we can finish strong in the ministry. ஊழியத்திலே நாம் ஊழியத்தை முடிக்கும்போது, வாழ்க்கையை முடிக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. Today what is God looking out for in us as pastors? அருமையான போதகர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை பார்க்கிறார்? You know, he is not looking out for big ministries and great preachers. ஒரு பெரிய ஊழியத்தையோ அல்லது ஒரு பெரிய பிரசங்கியாரையோ அவர் பார்க்கவில்லை. He is not looking out for eloquent preachers. ஒரு நல்ல சரளமாய் பேசக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தேடவில்லை. You know, he is looking out for a man who will faithfully finish what God has given into his hand. ஆண்டவர் அவனுடைய கரத்திலே கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் முடிக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தேடுகிறார். You know, many of us as pastors, நாம் போதகர்களாய் இருக்கிற நாம் அநேகர், you know, we all start with fire in our ministry. நம்முடைய ஊழியத்திலே ஒரு அக்கினியாய் ஆரம்பிக்கிறோம். But then days and years later, ஆனால் வருடங்கள் ஆக ஆக, you know, we compromise so much in the ministry. நாம் ஊழியத்திலே பல காரியங்களிலே உலகத்தோடு ஒத்து போய் விடுகிறோம். And when we come to the end of our life in the ministry, ஊழியத்தின் முடிவுக்கு நாம் வரும்போது, and when we look back at what we did, நாம் செய்ததை திரும்பி பார்க்கும்போது, you know, we wonder whether that's what God called us to do. நாம் ஆச்சரியப்படுறோம், இதுக்காக தான் தேவன் என்னை அழைத்தாரா? You know, have we faithfully finished the ministry that God has handed over into our life? தேவனுடைய கரத்திலே ஒரு நாள் கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் நான் முடித்திருக்கிறேனா? You know, so 3 lessons from the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 3 lessons. 3 பாடங்கள். You know, lesson number 1. முதலாவது, you know, he was a man with zeal without knowledge. அவன் அறிவு இல்லாதபடிக்கு வைராக்கியம் உடையவனாய் இருந்தான். But you know, later when he finished with fire with an exact direction that God called him to. ஆண்டவர் எந்த திசையிலே அழைத்தாரோ அதை சரியாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததை நாம் பார்க்கிறோம். You see, from zeal without knowledge to fire with direction. பாருங்க, தேவனுடைய வைராக்கியம் இல்லாமல், தேவனுடைய திசை இல்லாமல், it's a warning for us. அது நமக்கு ஒரு எச்சரிப்பு. You see, wrong passion when we have in the ministry, we will insist and fight God himself.
நாம் ஊழியத்திலே வைராக்கியம் இல்லாவிட்டால் தேவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்போம். But even then, if we do ignorantly, God will redirect our lives back to Him. அறியாமையிலே ஒருவேளை நாம் செய்தாலும் கூட தேவன் நம்முடைய தவறான திசையிலிருந்து நம்மை மாற்றுவார். You see, before Paul preached about Christ, he persecuted Jesus Christ. கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு முன்பதாக பவுல் இயேசுவின் சபையை பாழ்படுத்திக் கொண்டிருந்தார். That's what you read in Acts chapter 9. அதைத்தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் You படிக்கிறோம். see, he was breathing out threat and murder against the Christians. அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பயமுறுத்தலையும் கொலை பாதகங்களையும் செய்து வந்தான். But what was he convinced at that time? ஆனால் அவன் எப்படி அவன் உணர்வுள்ளவனானான், மாற்றப்பட்டான். You see, in his own mind and in his own eyes, he was convinced that he was serving the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று அவனுடைய சொந்த கண்களினாலே அவன் அதை கண்டான். Persecuting Christians, he was convinced he was serving the living God. அதாவது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினாலே தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் இருந்தான். You see, Paul had the passion in his life. அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம். He had the scripture knowledge in his mind. அவனுடைய சிந்தையிலே ஏராளமான வசனங்களை அவன் அறிந்திருந்தான். And he had the religious authority to persecute. ஜனங்களை கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த மத தலைவருடைய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. But he was sincerely wrong in what he was doing. ஆனால் அவன் உண்மையாய் செய்கிறதாய் நினைத்த காரியம் அது தவறானது என்பதை அறியாதிருந்தான். See, I want you to understand this morning. பாருங்கள், இந்த காலங்களிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Not all the passion you have in the ministry is a holy passion. உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் எல்லாம் ஊழியத்திலே பரிசுத்த வைராக்கியம் நினைக்காதீங்க. You know, sometimes we keep doing the same thing and we think that's what God wants us to do. திரும்ப திரும்ப ஒரு காரியத்தையே செய்து ஆண்டவர் எனக்கு இததான் என்னை செய்ய சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். But you and I may be opposing the spirit of God and the work of God. இப்படி செய்யறதுனாலே தேவனுடைய கிரியையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் விரோதமாய் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Look in 1 Timothy chapter 1 and 13. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Paul later confessed. பவுல் தன்னுடைய பின்னான வாழ்க்கையிலே இப்படி சொல்லுகிறார். He said, I did it ignorantly in unbelief. நான் அவிசுவாசத்தினாலே அறியாமையினாலே அப்படி செய்தேன். You know, sometimes it is easy for us to defend and do the wrong thing that God doesn't want us to do. நாம விரும்பாத ஒரு காரியத்தை செய்து கொண்டு நான் சரியாய்த்தான் செய்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். You and I need to know what God expects out of us. நம்மிலிருந்து கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். You know, Saul had the fire. பாருங்க, இந்த சவுலுக்கு ஒரு அக்கினி இருந்தது. But it was like a stove without the chimney. ஆனால் இந்த அக்கினியானது ஒரு புகைக்கூண்டு இல்லாமல் ஒரு அக்கினியா இருந்தது. You know, everything was burnt. எல்லாமே எரிந்து போகிறது. You know, a fire without direction destroys everything. ஒரு அக்கினியை சரியாய் நடத்தாவிட்டால், ஒரு நெருப்பை அதற்கு ஒரு அணை கட்டப்படாவிட்டால் அது எல்லாவற்றையும் எரித்து விடும். You see, just because Saul was persecuting, God did not leave him or forsake him. சவுல் சபையை துன்பப்படுத்தினதினாலே தேவன் அவனை விட்டுவிடவில்லை. God could have killed Saul while persecuting the Christians. அவன் சபையை பாழ்படுத்தினதினாலே தேவன் அவனை அவனுடைய மரணத்தை செய்திருக்க முடியும், கொலை செய்திருக்க முடியும். But what did God do? God touched him and converted him completely. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை தொட்டார், அவனை மாற்றினார். You know, on the road to Damascus, தமஸ்கு போகிற வழியிலே, you know, Jesus said to him, அவனை பார்த்து இயேசு சொல்கிறார், why are you persecuting? He didn't say, why are you persecuting my church? ஏன் என்னுடைய சபையை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லல. He said, why are you persecuting me, Saul? சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? You know, when you hear that verse, இந்த வசனத்தை கேட்கும் போதே, you know, God was looking at the murderer.
ஆண்டவர் ஒரு கொலைக்காரனைத்தான் பார்க்கிறார். You know, he was looking at the person who was so rough with the Christians. கிறிஸ்தவர்களிடத்திலே மிகவும் முரட்டாட்டமாய் நடந்து கொள்ளுகிற ஒருவனை பார்க்கிறார். And when you read that verse, it seems that heaven took Paul personally. பரலோகமானது பவுலை தனிப்பட்ட முறையிலே பார்க்கிறது. And God redirected his passion. அவனுடைய திசையை, வைராக்கியத்தை கர்த்தர் வேறு விதமாய் மாற்றுகிறார். God did not waste the fire and the passion that Paul had. பவுலுக்குள் இருந்த வைராக்கியத்தை ஆண்டவர் வீணாக்க விரும்பவில்லை. But he took that and turned that and refined it completely so that he can be used for the glory of God. அவனை எடுத்து அவனை புடமிட்டு அவனை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ஆண்டவர் பயன்படுத்தினார். You see, God does not anoint laziness. ஆண்டவர் ஒரு சோம்பேறியை அவர் அபிஷேகம் பண்ணுகிறது இல்லை. But he redirects the passion and the fire that is within you. உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியத்தையும் அந்த அனலையும் ஆண்டவர் சரியான திசைக்கு கொண்டு போக விரும்புகிறார். And the fire should come is through the intimate relationship that you have with God. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி எப்படி வரணும் தெரியுமா? தேவனோடு உங்களுக்கு இருக்கிற நெருக்கமான உறவினாலே வர வேண்டும். You know, I want to ask you a question this morning. இந்த காலை வேளையிலே அருமையான போதகர்களே, ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். Is your passion in the ministry out of security in God or the insecurity in God? ஆண்டவருக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்கிறதை பொறுத்து அல்லது பாதுகாப்பு இல்லாததை பொறுத்து நீங்கள் வைராக்கியம் உடையவர்களாய் இருக்கிறீர்களா? Are you walking with God? Are you defending God in the ministry? தேவனோடு நடக்கிறீர்களா அல்லது நீங்க செய்யறதான் சரி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் You பண்றீங்களா? see, intimacy with God is more important than your ministry itself. உங்க ஊழியத்தை விட தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு தான் முக்கியம். You know, if you don't have that intimate relationship with God, however big our ministries, it will collapse like a pack of cards. தேவனோடு உங்களுக்கு சரியான நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய ஊழியம் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் ஒரு மண் கோட்டையை போல சரிந்து விடும். That gives you the fire, the focus and the direction for you to finish well in the ministry like Paul. இதுதான் பவுலை போல உங்கள் ஊழியத்தை நீங்கள் சரியான திசையிலே சென்று முடிக்க உங்களுக்கு உதவியாயிருக்கு. You know, lesson number 2. இரண்டாவதாக, you see, Saul had a mountain of revelation. சவுலுக்கு ஏராளமான வெளிப்பாடுகள் கிடைத்தது. You know, a lot of revelation. If I had to ask you, probably you and I will not even be 10% of Saul. சவுலுக்கு இருந்த அந்த வெளிப்பாடுகளிலே ஒரு 10% கூட நமக்கு இருந்திருக்காது. But he also had the valley of suffering. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான உபத்திரவத்தை அவர் அடைந்திருந்தார். You see, even though he was anointed, he was not exempted from pain. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் வலியோடு வேதனையோடு தான் இருந்தார். But in that pain he had the grace, and the grace grows strongest in our weakness in the ministry. அந்த பலவீனத்திலே கூட ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய ஊழியத்திலே பலவீனத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். You know, in 2 Corinthians and chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், you know, Paul talks about being caught up to the third heaven. மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதை பவுல் சொல்கிறார். And he talks about the mysteries that he saw in the third heaven. அங்கே பார்த்த கேட்ட ரகசியங்களை குறித்து அவர் சொல்கிறார். How beautiful that would have been. அவைகள் எவ்வளவு அழகானவைகள். How beautiful if you would have seen a heaven in the vision. தரிசனத்திலே பரலோகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அது சொரூபமானது. How many of you have seen heaven in a vision? தரிசனத்திலே எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்திருக்கிறீங்க? பாஸ்டர் இப்பதான் சொல்றாங்க மேல போய் டீ குடிச்சிட்டு வராங்க, காபி குடிச்சிட்டு. None of you have gone to heaven and had cup of tea or coffee with God the Father. யாருமே பரலோகத்துக்கு போய் நம்முடைய அப்பாவோடு கூட பரலோக தகப்பனோடு கூட டீ காபி குடிச்சது இல்லையா? What a beautiful sight that, you know, Paul would have had when he saw the mysteries
in the third heaven. அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தையிலே வர்ணிக்க கூடாதவைகளை அங்கே கண்டதாக சொல்கிறார். You know, that is why I call it as a mountain of revelation beyond our understanding. அதனால தான் சொன்ன மலை போன்ற வெளிப்பாடுகள், புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். Only if we add the experience and can understand 10% of what Paul would have gone through in his life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பெற்ற வெளிப்பாடுகளை 10% கூட நாம் பெறவில்லை. You know, and in the same chapter, அதே அதிகாரத்திலே, you know, Paul talks about a thorn in his flesh. தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். You see, revelation, you may be a great man of God. நீங்கள் ஒருவேளை பெரிய தேவ மனிதனாய் இருக்கலாம். You know, you may have a great intimacy with God. தேவனோடு கூட நடக்கிறவராய் இருக்கலாம். But it doesn't guarantee you that you will not go through suffering. அப்படினா உங்களுக்கு பாடுகளே வராது, வியாதியே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. It does not remove afflictions even though God has called you. தேவன் உங்களை அழைத்தாலும் வாதை உங்களை விட்டு விலகாது. You know, think about Dr. D.J. Dinakaran. டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை குறித்து பாருங்கள். You know, a great man of God. தேவமணி, ஒரு பெரிய தேவ மனிதர். A great anointed, a tremendous man used by God. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒருவர். You know, was he exempted from suffering? அவருக்கு உபத்திரவம் இல்லையா? You know, God took a daughter. மகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். You know how much pain he would have gone through in his life. எவ்வளவு ஒரு வேதனையின்படியாய் அவர் கடந்து போயிருக்கிறார். Nobody can understand that pain. அந்த வேதனையை வேறு ஒருவராலும் உணர முடியாது. You know, did he have a happy life? அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமா? How many times he would have questioned God? எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் அவர் கேள்வி கேட்டார். And what do you think that God would have answered? ஆகவே ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? He would have said, my grace is sufficient for you. ஒரே ஒரு பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். And Dr. D.J. Dinakaran would have understand that so beautifully. அந்த வசனத்தை, வார்த்தையை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நன்றாய் புரிந்திருக்கும். But pain so bound in his life. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே வலியும் வேதனையும் அவருடைய ஆத்துமாவிலே இருந்தது. But with that pain when he preached, ஆனால் அதோடு கூட தான் அவர் பிரசங்கம் பண்ணினார். you know, hundreds and thousands came to Christ. 100,000 ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். You know, Paul, even though he was a great man of God, பவுல் ஒரு பெரிய தேவ மனிதனாய் இருந்தார். you know, when he asked God to remove the thorn from his flesh, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற முள்ளை அகற்றும் என்று ஜெபித்தபோது, what did God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? He said, my grace is sufficient for you. கிருபை உனக்கு போதும். You see, my power is made perfect in his weakness. என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். You know, how many of us go through suffering in our ministry? எத்தனை பேர் நம்முடைய ஊழியத்திலே பாடுகளின்படியாய் You கடந்து, know, how many of us suffer physically? சரீர பிரகாரமாய் எத்தனை ஊழியக்காரர்கள் நீங்கள் வியாதியோடு ஊழியம் செய்து How கொண்டிருக்கிறீர்கள். many of us suffer in our ministries without finance? நம்முடைய ஊழியத்திலே பொருளாதார நெருக்கடியினாலே அப்படியே எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Every day we battle with God. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு போராடி கொண்டிருக்கிறோம். Lord, will you not open a door for me? Lord? ஆண்டவரே எனக்காய் ஒரு வாசலை திறக்க மாட்டீரா? Lord, will you not enlarge my ministry? ஆண்டவரே Lord? என்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்க மாட்டீரா? Will you not touch one more time, Lord? ஆண்டவரே ஒரு விசை என்னை நீர் தொட மாட்டீரா? Lord, when are you going to open the door for me for my ministry, Lord? என்னுடைய ஊழியத்திற்காக எப்பொழுது ஆண்டவரே ஒரு வாசல் A திறக்கப்படும்? little more resource, Lord. ஆண்டவரே கொஞ்சம் பணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. Every day I suffer, Lord. ஒவ்வொரு நாளும் பாடுகள். But what does God say? இதையெல்லாம் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? He says, my grace is sufficient. ஒரே ஒரு பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். You see, Paul did not lose the thorn in his ministry and life. அவருடைய ஊழியத்திலே சரீரத்தில் இருந்த முள் அவரை விட்டு போகவில்லை. But he gained the amazing grace of God in his life. ஆனா ஒண்ணு, தேவனுடைய ஆச்சரியமான கிருபை அவருடைய பலவீனத்திலே அவரை தாங்கியது. When God asked him, God said no. ஆண்டவரை கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் இல்லை. But when we ask and when God delays in our life, நாம ஒன்றை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஆண்டவர் தாமதப்படுத்தினால் what would we do? நாம் என்ன செய்வோம்? You know, today we have Facebook and WhatsApp. இன்றைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இருக்கிறது.
feeling very discouraged status. சில ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன். With that adding, they give a compliment verse also from the Bible. அதுக்கு ஒரு வசனத்தையும் சேர்த்து போடுறாங்க. But Paul learnt a dangerous secret. ஆனால் பவுல் ஒரு ஆபத்தான ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். What is that dangerous secret in the ministry he learned? ஊழியத்துல ஆபத்தான அவர் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன? He says, when I am weak, then I am strong. அவர் சொல்றாரு, நான் பலவீனத்திலே பலமுள்ளவனாயிருக்கிறேன். That's what we need to have in the ministry. பாருங்க, ஊழியத்துல இதுதான் நமக்கு தேவை. He stopped boasting about the visions and the dreams and the mysteries that God gave him. தேவன் அவனுக்கு கொடுத்த ரகசியங்கள், தரிசனங்கள், இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். And he started boasting about the dependence and the trust that he had in God. தேவனை சார்ந்திருக்கிறதையும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் குறித்து தான் அவர் பேசுகிறார். God allows sickness, suffering and affliction in the ministry so that your ministry will glorify God in one time or the other. உங்களுடைய ஊழியத்திலே ஏதோ ஒரு நாள் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் காட்டும்படியாய் இன்றைக்கு உபத்திரவங்கள், பாடுகள், பலவீனங்களின் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். Many of us weep and pray sometimes for the ministry. ஊழியத்திற்காக நம்ம அநேகர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். We don't have to stop hiding our tears when we pray. We don't have to hide our crying and tears. ஆகவே நாம் கண்ணீரை மறைத்து அழாமல் கண்ணீர் விடாமல் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You see, God waters ministry when we are broken, in our brokenness in the ministry. நாம் ஊழியத்திலே உடைக்கப்படும் போதுதான் தேவன் நம்முடைய ஊழியத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். And we don't have to compare ourselves with huge ministries. ஒரு பெரிய ஊழியத்தோடு உங்க ஊழியத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க. We don't have to compare with somebody else's success. ஆகவே வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனை நீங்க பார்க்காதீங்க. What God has given him, God has given him. தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அது அவருக்கு கொடுத்திருக்கிறார். What God has given us, let us do that faithfully. உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை உண்மையா செய்யுங்க. We don't have to compare ourselves with them. மற்றவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Even though you are a great man of God, நீங்கள் ஒருவேளை பெரிய தேவ மனிதராக இருக்கலாம், even if you have a great church and a great ministry, நல்ல பெரிய சபை இருக்கலாம், நிறைய ஊழியங்கள் இருக்கலாம், suffering is not an exemption in the உபத்திரவம் என்பது உங்களுக்கு விதிவிலக்கு அல்ல. That's where God builds your ministry through suffering. ஏனா உபத்திரவத்தின் வழியாய்த்தான் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை கட்டுவார். It's the testimony that comes out of the suffering in the ministry that brings glory to God. ஊழியத்தின் மூலமாய் வருகிற சாட்சிகள் தான் உங்கள் ஊழியத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். Third lesson. மூன்றாவதாக, Paul, he ran the race. அவர் ஓட்டத்திலே ஓடினார். And he finished it well. அதை நன்றாய் முடித்தார். From running the race to finishing the course and the race. அவர் ஓட்டத்தை ஆரம்பித்ததிலிருந்து அந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும். Starting strong in the ministry is not important. ஊழியத்துல நல்ல பெரிய ஒரு ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. And finishing well is very important. ஆனால் நல்ல ஒரு முடிவு இருக்கு பாத்தீங்களா ஊழியத்துல, அதுதான் முக்கியம். You see, many times you hear of many pastors. அநேக ஊழியர்களை நாம் கேள்விப்படுகிறோம். At the end of their ministry something happens. அவருடைய ஊழியத்தின் முடிவிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. The whole career, the whole ministry collapses. முழு ஊழியமும் அப்படியே சரிந்து போய் விடுகிறது. Finishing well is more important than starting in the ministry. ஒரு சம்பூர்ணமான ஆரம்பத்தை விட சரியான முடிவு நல்லது. When you read the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்கள். Paul was an evangelist. He was moving like a fire, or I would call him as a firebrand. பவுல் ஒரு சுவிசேஷகனாய் இருந்தார், ஒரு தீப்பிழம்பாய் அவர் ஊழியம் செய்தார். In the epistle you will find that he is a seasoned father for many. அநேகருக்கு அவர் காலத்துக்கு ஏற்ற போதகராய் இருந்தார். And then in Timothy, in 2 Timothy chapter 4 and 7 you will find, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, at the end
of his life he declares, அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அறிக்கை செய்கிறார், I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Now I want to ask you, இப்ப நான் கேட்க போறேன், many of us would have started from Acts chapter 9. நிறைய பேரு 9ஆம் அதிகாரத்துல சவுல் ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிச்சோம். All of us would have started the ministry like that. எல்லாருமே அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சோம். And maybe some of us are still going through the process. ஒருவேளை இன்னும் சிலர் இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. But we need to make sure we reach to 2 Timothy chapter 4 and verse 7. ஆனால் நாம அடைய வேண்டிய இடம் எது தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:7. It's not about the Acts 9 fire, it's about finishing well and faithfully in the ministry. அப்போஸ்தலர் 9:5 ஆரம்பம். ஆனால் அதை காட்டிலும் இந்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, ஓட்டத்தை முடித்தே 2 தீமோத்தேயு 4:7. அதான் your fire, your talent, your skill will give you and take you above the platform. உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய வைராக்கியம், இவைகள் உங்களை ஒரு மேலே கொண்டு போகிறது. This is what is Acts chapter 9 fire. இதுதான் உங்களை மேலே கொண்டு போகிற அந்த அக்கினி தான் அப்போஸ்தலர் 9:5. But your compromise, ஆனால் உங்களுடைய ஒத்து போகுதல், the way you dilute into the world in the ministry, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தை மாத்திக்கிறது, and your character, உங்களுடைய சுவாபம், குணாதிசயம், that is what will take you to 2 Timothy chapter 4 and verse 7. இவைகள் தான் 2 தீமோத்தேயு 4:7 அதற்கு கொண்டு போகும். You should know how to end your ministry. உங்களுடைய ஊழியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியணும். There are senior pastors here like Pastor Israel and Pastor Stephen Paul and Pastor Paul J. Kumar. இங்கே பாஸ்டர் பால் ஜெயக்குமார், பாஸ்டர் இஸ்ரேல் ஐயா, பாஸ்டர் ஸ்டீபன் அவங்கள போல முதிர்ந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. They are close not only in finishing the ministry, even in their age. அவர்களுடைய வயதிலும் அவர்கள் முதிர் வயதில் இருக்கிறார்கள், ஊழியத்திலும் முதிர் வயதில் இருக்கிறார்கள். And we are running the race and we are halfway. நாம் எல்லாரும் கால்வாசி ஓடி இருக்கிறோம், பாதி ஓடி இருக்கிறோம். We should judge and not misjudge the end. ஆகவே முடிவை நாம் தவறாக கணித்து விடக்கூடாது, சரியாய் கணிக்க வேண்டும். You see, there was a marathon runner. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் இருந்தார். And just before the finish line, 10 meters before, he collapsed and fell down. ஓட்டத்தை முடிக்க 10 மீட்டர் தான் இருக்குது, அங்கே அவர் திடீரென்று விழுந்து விட்டார். It's not because he was not trained in marathon. மாரத்தான்ல அவருக்கு பயிற்சி இல்ல அப்படின்னு கிடையாது. But he misjudged the end of that line. ஆனால் அவர் அந்த கோட்டை பார்த்த உடனே தவறாய் கணித்து விட்டார். You see, ministry is not a sprint. Is not a quick sprint that you can do. ஊழியம் என்பது திடீரென்று நீங்கள் அதை செய்து முடித்து விடலாம் அப்படின்றது கிடையாது. It's like a marathon. It's a lifelong obedience to God that will help you to end the ministry faithfully. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரன் மட்டுமே அந்த கடைசி எல்லையை தொட முடியும். You see, Paul didn't say I was perfect. நான் பரிபூரணமுள்ளவன், பரிசுத்தமானவன் என்று பவுல் சொல்லவில்லை. He said I was faithful. அவர் ஒண்ணே சொன்னார், நான் உண்மை உள்ளவனாயிருந்தேன். He knew a crown was waiting for him. எனக்காக ஒரு கிரீடம் காத்து கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். But he also knew, அது மாத்திரமல்ல, he knew the crown was not for the gifted. அந்த கிரீடமானது வரம் பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, but it was for those who endure and those who were faithful. யார் நிலைத்து சகித்து உண்மையாய் இருந்தார்களோ அவர்களுக்கு. You see, God many times is not impressed with a loud preaching or a loud teaching. பாருங்க, ஆண்டவர் சத்தம் போட்டு பண்ணுகிற பிரசங்கத்தினாலேயோ நாம் சரளமாய் பேசுகிற போதனையினாலேயோ வசீகரிக்கப்படுகிறவர் அல்ல. He is impressed is when he sees you that you endure faithfully in what he has called you. எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ
அந்த முடிவை நீங்கள் சரியாய் முடிக்கிறீர்களா அப்படின்றது தான் ஆண்டவர் பார்க்கிறார். So what should we do if we need to remain faithful in the ministry? ஆகவே ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Simple. ரொம்ப சாதாரணம். We need to guard our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ள We வேண்டும். need to guard our family. நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We need to guard our doctrine and our purity and character. நம்முடைய உபதேசத்தையும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் காத்துக்கொள்ள வேண்டும். We need to be devoted to this. இதற்காக நாம் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The devil doesn't need to stop your preaching. நீங்கள் பிரசங்கத்தை நிறுத்துகிறதை பிசாசு விரும்ப மாட்டான். He just needs to slow down your devotion so that you can get away from God completely. நீங்க தியானம் பண்ணுகிறதை கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் நிறுத்தும்படி செய்வான். Okay, let me quickly close. சீக்கிரமாய் நான் முடிக்கிறேன். A life that heaven can trust is what God is looking at. பரலோகம் நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். And Paul shouts out one message. பவுல் ஒரே செய்தியை நமக்கு சொல்லுகிறார். God is not looking out for a vessel that is very noisy, but he's looking out for a vessel that remains faithful till the last breath. குறைகுடமாய் சத்தம் போடுகிற ஒரு பாத்திரத்தை அல்ல, நிறைகுடமாய் அமைதலாய் இருக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் விரும்புகிறார். Saul teaches us that God can transform us. நம்மை தேவன் மறுரூபமாக்க முடியும் என்பதை பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The thorn teaches us that God can sustain us in our ministry. முள்ளானது ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலே நம்மை ஆதரிக்க முடியும், கூட வர முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. And the finish line teaches us that God can reward us when we endure everything faithfully in the ministry. ஊழியத்தில் நாம் உண்மையாய் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலனளித்து அந்த கடைசி கோட்டை தொடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். And what is Paul teaching us today? பவுல் இன்றைக்கு என்ன நமக்கு சொல்ல வருகிறார்? Paul is teaching us that Christianity doesn't need loud preachers. கிறிஸ்தவம் என்பது பிரசங்கத்தினால் வருகிறது அல்ல. Paul is teaching us that we need holy fire with holy character from the holy servants of God. பரிசுத்த அக்கினியும் பரிசுத்த குணாதிசயங்களும் பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். You see, the next move of God should come from pastors who are crucified with Christ like Paul. அடுத்த ஒரு அசைவு சபையிலே வர வேண்டுமானால் பவுலை போல சிலுவையில் அறையப்பட்ட மூத்த ஊழியர்களிடத்திலிருந்து வர வேண்டும். And we should tell like Paul. பவுலை போல நாம் சொல்ல முடியும். I count all things lost for the excellence knowledge of Christ. நான் கிறிஸ்துவை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். So that one day heaven will tell they have finished well and they've run a race and have fought a good fight. பரலோகத்திலே ஒரு நாள் சத்தம் வரும், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய ஓட்டத்தை நீ நன்றாய் முடித்தாய். It's not just that we preach what Paul wrote or how Paul lived, but we as God's servant need to live like Paul himself. பவுல் எப்படி ஊழியம் செய்தார், பவுல் எப்படி பேசினார், இதையே நம்ம சொல்லுவதல்ல, பவுலுடைய வாழ்க்கை, அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி முடித்தார், இதுதான் நமக்கு முக்கியம். So 3 lessons from the life of Paul. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து 3 பாடங்கள். From zeal without knowledge to fire with direction. உலக அறிவை அவர் சார்ந்திராமல் தேவனுடைய வைராக்கியத்தை உடையவராய் தேவன் அழைத்த அந்த திசையிலே சென்று கொண்டிருந்தார். Second lesson. இரண்டாவது, from the mountain of revelation to a valley of suffering, understanding and depending upon God. வெளிப்படுத்தல் உண்டாயிருந்த வெளிப்பாடுகள் அதிகமாயிருந்த உயரத்திலிருந்து பாடுகள் என்ற பள்ளத்தாக்குக்கு அவர் கடந்து வந்தார். And lesson number 3. மூன்றாவதாக, running the race is not important. ஓட்டத்தை ஓடுகிறது முக்கியமல்ல. Starting a fire ministry is not important. ஆகவே அக்கினியோடு ஆரம்பிக்கிறது, ஒரு பெரிய ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, விழாவாக ஆசரிக்கிறது அல்ல. But finishing what God has given to you faithfully is more important. ஆனால்
தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் விசுவாசத்தோடும் உண்மையுள்ளவர்களாய் உங்கள் ஊழியத்தை உங்கள் வாழ்நாளை முடிப்பதுதான் மிக முக்கியம். So let's live like Paul lived. பவுல் வாழ்ந்தது போல நாமும் வாழ்வோம். God bless you all. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.